இந்தியா கேம்ல இருக்கிறாரு, ஜூனியர் இந்தியா கேம் ஸ்டார்ட் ஆனதில் இப்போ இருக்கிறாரு. 4 பிள்ளையர் இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ சார். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் தேவைப்படுது? வாட் டு ஆர் யங் பிளேயர்ஸ் லேக்? அதுக்கு தான் பாரத் யூனிவர்சிட்டி உள்ள வந்திருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து கிளியராக நான் சொல்லிட்டேன். அவங்க வந்த ஒரு மந்த்லேயே கோச்சஸை டெவலப் பண்ணணும்னு ஆரம்பித்தாங்க. கோச்சஸை வந்து அப்கிரேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணுங்கிறத ஆரம்பித்தாங்க. கரெக்டாக நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் லீக்குங்கிறத இன்னைக்கு 2 இயராக போயிட்டு இருக்கு. அதை வந்து அந்த ஸ்கூல் பிடி மாஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு கோச்சஸை வந்து நம்ம வேர்ல்டு கிளாஸ் கோச்சஸை வச்சு ஒரு கிளாஸ் எடுத்தோம். நிறைய நுணுக்கலுங்க அன்னைக்கு வந்து 1 டே ஃபுல்லாகவே பேசப்பட்டுச்சு. ஒவ்வொரு கோச்சஸும் வந்து டாப் கோச்சஸ் அன்னைக்கு அட்டன் பண்ணுவாங்க. பிசியோஸ் அண்டு நம்ம ஸ்ரீஜேஷ் எல்லாருடைய ஸ்பீச்சும் வந்து அந்த கிளாஸ் வந்து ரொம்ப அது மேடத்துடைய அந்த முன்னெடுப்பில் அன்னைக்கு வந்து அருமையாக நடத்துகிறாங்க. அது பாரத் யூனிவர்சிட்டியுடைய ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த எல்லாருக்குமே நான் இப்போ தான் பேசினேன். அவங்களுக்கு அது அந்த குரூப்பாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவங்கள இனி அடிக்கடி மீட் பண்ணி அதிகமாக அவங்கள புஷ் பண்ணுறது வந்து உமன் டீமும் ஜூனியருக்கு அடுத்தால போகணுங்கிற எண்ணத்தில் இன்னொரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு 2 வருஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள தமிழ்நாடு டீம் கொண்டு வரதுக்கு ஏதாவது அகாடமி மாதிரி வச்சு கொண்டு வரதுக்கு ஏதாவது பிளான் இருக்கு சார்? கண்டிப்பாக நம்ம இன்டர் டிஸ்ட்ரிக்ட் இடத்துல நடத்துகிறோம். இப்போ இவங்களே வந்து அகாடமி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, பாரத் அகாடமி. அதிலே வந்து இன்னொன்று அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல பிளேயர்ஸ் தமிழ்நாடுக்கு ஆடின பிளேயர்ஸை அவங்க காலேஜில் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறன்னு சொல்லிட்டாங்க. அந்த கோச்சஸ் விக்ரம் எல்லா கோச்சஸும் வந்து அங்கே வந்து அந்த அகாடமி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமி. இப்போ தான் அந்த ஒரு விதை போட்டிருக்கிறோம். இன்னொரு 2 வருஷத்தில் அதை கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட் வரும். அடுத்த வேர்ல்டு கப்பில் நம்ம பையன் இருப்பான் ஜூனியர். உங்களுடைய நல்ல ஸ்டூடெண்ட் நான் அருள் வரணுங்கிற எங்களுக்கு ஆசை. Vikram Kant, welcome to the team. Nice to see you. Enjoyed your play during your playing days. So, what value addition you think you can bring to the team? Is it your first coaching assignment of a yeah. To start with, அவர் பேசுறதுக்கு முன்னால் நான் அவரை பற்றி ஒன்று சொல்லணும். விக்ரம் காந்த் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னால் நம்ம FH லெவல் 4 கோச்சஸ் கிளினிக் நடந்துச்சு. 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. தி பெஸ்ட் நம்பர் 1 கோச்சாக அவருக்கு வந்து அந்த டேயே வந்து நான் நினச்சிட்டேன் இவரை நம்ம ட்ராகன் எடுத்துட்டு. அவர் வந்து குட் எஜுகேட்டர் ஆல்சோ. அவருடைய பார்ட்டு வந்து ஃபியூச்சர் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் இருந்து ஏன் இன்டர்நேஷ்னல் கோச்சஸோட நீங்கள் நிறைய எடுக்கிறீங்க, இந்தியாவில் இன்னும் கோச்சஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் பேசுவாங்க. ஸ்ரீஜேஷ் உள்ளே வந்திருக்கிறாப்புல அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அடுத்த லைனில் இருக்கிறது வந்து விக்ரம். அவரெல்லாம் ட்ராகன்ஸ் வந்து. thank you sir. Chennai is not new to me. BHL, I played for Chennai Veerans, so Chennai is my second home. I've been here, having been with Hockey India, being an educator, being a mentor for a lot of boys over here. The main vision, what we have of Hockey Unit of Tamil Nadu is to see that more and more number of players get into the national setup, the junior setup, be it men or women. We have conducted online courses for all the coaches across the state to see that they also get that education, what is required for the junior or school levels, so that they improve stage by stage. Sir has a vision to see that as many number of people come into the national setup, be there, be representing the country. That is the vision. Talking about players,
I think Tamil Nadu is the only franchisee which has 6 players from the south. Not any of the teams prefer players from the south, but we have 4 Tamil Nadu players, and Arun also is hope for a Junior World Cup. We want to see many more coming. Along with them, we have Sheshagoda and Raheel also from south. So not only are we promoting hockey in the southern region, we want to see more number of south people coming into the India scene. It's a big vision. We are all working towards it. Bharat University is along with that. We have a long process. I think in coming years, we'll see the difference. We'll see more and more players. Now with Karthi Selvan in the national setup, Raheel in the national setup.